மிக வருத்தமான ஒன்று என்ன என்றால், ரயில் டிக்கெட் ஏத்துனாங்க 10 ரூபா. யாருக்கும் மன கஷ்டப்படாம 500 கிலோமீட்டர் தாண்டினா. ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நாங்க பிளைட்ல வந்தோம். ஒரு தம்பி சொன்னாரு பிளைட் சார்ஜ் எவ்வளவுன்னு கேட்டாரு. 7000 ரூபான்னு. நான் ஆம்னி பஸ்ல வர்றதுக்கு 8000 ரூபா ஆகுதுக்கா அப்படின்னாரு. அப்போ பஸ்ஸோட பிளைட்டோட பஸ் அதிகமா விலையேற்றத்தோட ஓடிக்கொண்டு இருக்கிறது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில முதல்ல அதெல்லாம் கவனிக்கணும். 3 மடங்கு ஏறி இருக்கு ஆம்னி பஸ்ஸோட விலை. புது வருஷத்துக்கு பொங்கலுக்கு வர்றவங்க 3 மடங்கு விலையை கொடுத்து ஏறி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் முதலில் அதையெல்லாம் கட்டுப்படுத்துங்க. எல்லாற்றையும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நேற்று தமிழ் இணைக்கிறது, தமிழை பற்றி மட்டுமே இந்த ஆண்டோட இறுதி நிறைவான மன் கி பாத்ல தமிழை மட்டுமே கொண்டாடி இருக்கிறார். நாளைக்கு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்று நாம நேற்று சௌராஷ்டிரா மாநாடுல நான் பேசினேன். அதே மாதிரி நாளைக்கு காசி தமிழ் சங்கமம் ராமேஸ்வரத்துல மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. அண்ணன் நமது மரியாதைக்குரிய துணை குடியரசுத் தலைவர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு தமிழை கொண்டாடுவது பாஜக தான். தமிழை திண்டாட வைப்பது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வுல பாத்தீங்கன்னா தமிழ்ல 80,000 பேர் தமிழ்ல குறைவு மார்க் வாங்குறாங்க. 50,000 +2 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எழுதவே வரமாட்டேன்ட்டாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக கல்லூரி விரிவுரையாளர்களுக்கான தேர்வு நேற்றைய முன்தினம் நடந்திருக்கிறது. 2 பிரிவா நடந்திருக்குது. காலையில ஒன்று, மாலையில ஒன்று. மாலையில 50 மார்க்குக்கான அந்த தேர்வுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனையை எழுதுனா அவங்களுக்கு 50 மார்க். அப்போ இது 2 விஷயம். ஒன்னு திராவிட முன்னேற்ற கழக சாதனையை நீங்க கேள்வித்தாள்ல வைக்கிறீங்க. இன்னொன்று அதை சரியா எழுதுனா உங்களுக்கு 50 மார்க் போட்டுருவீங்க. இன்னொன்னு சரியா எழுதுறவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க தானான்னு பேப்பரை கரெக்ட் பண்ணும் போதே தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கேள்வி. இது எந்த அளவிற்கு பாராபட்சமானது, வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அதனால இன்னைக்கு திமுக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்த ஒரு அரசு. சும்மா இத மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றக்காக கேள்வித்தாள்ல வைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அதனால இன்னைக்கு அரசு மிக மோசமான அரசாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்கங்க போய் மாநாடு நடத்தினா அதனால ஒன்றும் மிக பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிட முடியாது என்பது எனது கருத்து. இல்ல, காவலர்கள் பெண்களை துன்புறுத்துவது மட்டும் இல்ல. நீங்க செவிலியர்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஒரு செவிலியர் சொல்றாரு, என்னோட உள்ளாடைய மாத்திரம் ஒரு சானிட்டரி பேட் வைக்க என்ன உடல என்ன பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் மனதிற்கு ரொம்ப வேதனையா இருக்குது. அது மட்டும் இல்ல, செவிலியர்கள் திண்டாடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் இன்னைக்கு காலையில பத்திரிகை பார்த்திருப்பீங்க. துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலையில சாப்பாடு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு காலையில வர்றவங்களுக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்கறாங்களாம். ஆக காலையில நாங்கெல்லாம் பசியோட வேலை செய்யறோன்றது மட்டும் இல்லாம அந்த உணவு தரமானதாக இல்லை என்று துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த ஆட்சியின் அவலத்தை சொல்கிறது என்பதுதான். துப்புரவு தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அப்புறப்படுத்தப்படும் போது செவிலியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அரசாங்க ஊழியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். நேற்று பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான், அவங்கள புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆட்சியில? அதனால இன்னைக்கு எதை எடுத்தாலும் நீங்க கேட்டீங்கன்னா உடனே மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்னு ஸ்டாலின் ஆரம்பிப்பார். எல்லாத்துக்கும் மேலங்க காங்கிரஸை சார்ந்தவர் ஒருத்தர், உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை 24 கோடி, தமிழ்நாடோட மக்கள் தொகை 8 கோடி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடோட கடன் உத்தரப்பிரதேச கடனோட இந்த 5 ஆண்டுகள்ல அதிகமாயிருக்கிறதுன்னு பாஜக காரங்க சொல்லல, காங்கிரஸை சார்ந்தவர் சொல்கிறார். அப்படி கணக்கு பார்த்தா நேற்று நான் ஒரு கணக்கு படிச்சேன். 1000 ரூபாய் கொடுக்கறேன், 1000 ரூபாய் நான் அம்மாக்கு கொடுக்கறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அம்மாக்கு கொடுக்கற 1000 ரூபாய் டாஸ்மாக்கு போய் திருப்பி அரசாங்கத்துக்குமே வந்துருதுன்னு. அம்மாக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன், அக்காவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன். ஆனா இந்த தமிழ்நாடோட 9.5 லட்சம் கோடி கடனுக்கு 65,000 கோடி வட்டி கட்ட வேண்டி இருக்கு. அப்போ ஒருத்தர் தமிழனின் ஒரு தலைமையில 1,27,000 கடன் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவங்க கட்டுற வட்டி மட்டுமே 8,000 ரூபாய். ஆக நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1.5 லட்சம் கடன் அவங்க தலைமையில ஏத்தி வச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு. இதுதான் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதாவது எந்த கருத்து சொன்னாலும் RSS. நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணன் திருமாவளவனுக்கு இவரு சங்கியா இருப்பாரோ,
இவர் சங்கியா இருப்பாரோ? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சங்கியா நீங்க அப்படின்னு. ஆக இன்னைக்கு திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் தமிழ்நாடே சங்கிமயமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. யாரை பார்த்தாலும் சங்கி. திருமாவளவனுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு வன்னியரசு, பாரதியாரை கொண்டாடுபவர்களை எப்படி நீங்கள் கொண்டாடுவீர்கள் அப்படின்னா என்ன? பாரதியாரை ஏற்கனவே பெரிய சங்கியா சேர்த்தாச்சு. ஆக இப்ப இன்னைக்கு திருமாவளவனுக்கு சீமான் சங்கி, விஜய் சங்கி, நாங்கெல்லாம் நேர்முக சங்கி, அவங்களாம் மறைமுக சங்கிகள். ஆக அப்ப எங்க பார்த்தாலும் சங்கிகள் தான். ஆனால் நீங்க கவலைப்படாதுங்க, வலதுசாரிகள் எல்லா இடங்களிலும் விரிவடைந்து கொண்டிருக்கிறார்கள். இடதுசாரிகளுக்கு என்ன வேலை இல்லை அப்படின்றதான் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னமோ 2-3 நாளா எதை எடுத்தாலும் சங்கி சங்கி சங்கின்னு சொல்லிட்டு இருக்காரு. சங்கிகள் தங்கிவிட போகிறார்கள், நீங்கள் கவலைப்பட வேணாம் தான் எனது கருத்து. ஆமா, விஜய் சங்கி தான். விஜய் சங்கி, திருமாவளவன் சங்கி, நாங்க சங்கி, நாங்க நேர்முக சங்கி, அவங்க மறைமுக சங்கி. திருமாவளவன் சொல்றாரு, இந்த நாட்டின் கலாச்சாரத்தை யாரெல்லாம் பேணி பாதுகாக்கிறார்களோ அவங்களாம் சங்கி தான். மக்கள்கிட்ட யாரெல்லாம் அன்பாக பழகுகிறார்களோ அவங்களாம் சங்கி தான். அதனால சங்கி தான். சாங்க விஜய் வந்து நல்ல சாங் பாடினார், நல்ல சாங் சங்கி. காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து திமுக விமர்சித்து வராங்க. திமுக சைடு ரொம்ப அமைதி காட்டுறாங்க. அது இப்ப கேளுங்க, எங்களை சொல்ல அடிமை அடிமை அடிமைன்னு சொல்ல யார் அடிமையா இருக்கா இன்னைக்கு? அதனாலதான் சொன்னேன், நேற்று திருமாவளவன் சொன்னாரு கொள்கை அடிமைகள் அப்படின்னு அதிமுக பார்த்து சொன்னாரு. அவர் நேற்று கூட அண்ணன் எடப்பாடியாரும் நானும் ஒரே நிகழ்ச்சியெல்லாம் கட்டினா அவரோட கொள்கையை சொன்னார், நாங்க எங்க கொள்கையை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த நேர்முக அடிமையாக இருப்பது திமுக தனது கூட்டணி கட்சிகளிடம், கூட்டணி கட்சிகள் திமுகவிடம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேப்பர்ல செல்வ பெருந்தகை சொல்றாரு, யாரும் கூட்டணி ஆட்சியில் இப்ப இடம் கேட்டுறாதுங்க. அப்ப என்ன நீங்க பயந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நான் வேங்கை வயல கேட்கிறேன், இந்த பக்கத்துல கரூர்ல ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் தனது உரிமை இழந்து கொண்டிருக்கிறார். திருமாவளவன் இதுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சும்மா சங்கி யாருன்னு தேடிட்டு இருக்கிற நேரத்துல போய் ஒரு பூத கண்ணாடி வச்சு இவர் சங்கியா இவர் சங்கியா இவர் சங்கியான்ற நேரத்துல வேங்கை வயல்ல யார் நமக்கு துரோகம் செஞ்சா, நமக்கு யார் இங்க கரூர்ல துரோகம் செஞ்சுட்டு இருக்கான்னு அதை தேடி கண்டுபிடிக்கட்டும். அதான் எனது கருத்தாக இருக்கு. இல்ல அது அதாவது இந்த வைரல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வயிறு எரிஞ்சு அவங்க போடுறது. அது அமித்ஷா எங்க தலைவருங்க, அவர் என்ன கூப்பிட்டு பேசுறாரு. ஆக கூப்பிட்டு நான் மேடையில ஏறி பேசும்பொழுது நாங்க பேசுறோம், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். வெல்லும் தமிழ் பெண்கள்னா நாங்களும் தான் வெல்லுகின்ற தமிழ் பெண்கள். இந்தியா முழுசும் வெல்ல வைப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். அதனால கனிமொழி அவர்களுக்கு நன்றி. ஏன்னா வெல்லும் பெண்கள் திமுக மட்டும் இல்ல எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்தமாக போட்டதற்கு நன்றி. ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பாக நடத்தப்பட்ட தேர்வுகளில் 50 மதிப்பெண்களுக்கு திமுக சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. புதிய திட்டங்கள் எல்லாமே கலைஞர் கருணாநிதி பெயர்ல வருது. புதிய பேருந்து நிலையங்களுக்கு இது கூட நல்ல, அதாவது இன்னைக்கு தம்பி கூட ஒண்ணு சொன்னாரு, அன்னூர் தான் போறேன், அன்னூர்ல 125 நாளா ஆக்கின வேலை வாய்ப்பு திட்டத்தை 100 நாட்கள் வேலை வாய்ப்பை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதுல பொன்னம்மாள் போன்ற பெரிய அம்மாக்கள் எல்லாம் கூட்டி வந்து வச்சு அவங்க உயிர் துறந்து இருக்கிறார்கள். அவங்க கிட்ட என்ன சொல்ல வேண்டியதுன்னா, அவங்க 100 நாள் வேலை வாய்ப்பே போயிடுச்சுன்னு 125 நாளா ஆக்கியிருக்காங்க. ஆக எப்படி பொய் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேளம்பாக்கமும் கலைஞர் தான், எங்கெங்க பஸ் ஸ்டாப் இருக்குதோ அங்கெல்லாம் கலைஞர் தான். டாஸ்மாக்கு நம்ம கலைஞர் பெயர் வைக்காத ஒண்ணுதான் இப்ப குறைவா இருக்கு, அதுவும் வச்சிருவாங்க. ஆனா நான் கேக்குறேன், 100 நாள் வேலை வாய்ப்புல 5ஆம் தேதி காங்கிரஸ் வந்து பெரிய பிரச்சாரம் பண்ண போறாங்களாம். ஏன்னா மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்கன்னு. நான் கேக்குறேன், எத்தனை மகாத்மா காந்தி பேரை வச்சீங்க? நேத்து நான் நெட்ல போய் பாக்குறேன், 60 திட்டங்கள் ராஜீவ் காந்தி பேர்ல மட்டுமே இருக்கு, 25 திட்டங்கள் இந்திரா காந்தி பேர்ல மட்டுமே இருக்கு. இப்ப எந்த காந்தியை நீங்க தேடுறீங்க? அதே மாதிரிதான் இங்க கலைஞர் இந்திரா காந்தி பேர் எடுத்துட்டாங்க, காந்தி பேர் எடுத்துட்டாங்க. கலைஞர் பேரை தானங்க எல்லாத்துலயும் வச்சீங்க. நெல்லுக்கு கூட கருணாநிதி தானங்க பேர் வச்சீங்க, நீங்க விவசாயி பேர் வைக்கலையே. அதனால பேர் போன அரசு அப்படின்னா பேர் வைத்த அரசாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு 4 மாசம் அங்க பாக்கலாம். அப்புறம் 2020 பேர் மாத்திட்டு பாக்கலாம். இல்ல நான் பேரை, அதாவது அதுல பேர் மாட்டேன்னு ஜெயலலிதா அவர்கள் பேரை மாத்தல. ஆனா அம்மா கேண்டீன்லாம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, பேரை மாத்தாங்க, அப்படியே அவங்க அப்படியே அழிச்சிருவாங்க. நாங்க அப்படி இல்ல. பேரு நான் கேக்குறேன், அடிப்படை மனிதர்களின் உரிமை என்பது அந்த பேரு, அது வேண்டாமா? காந்தியோட பேரை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்ன மாதிரி எங்க மனதில் இருக்கிறாங்க. நீங்க காந்தி பேரை வச்சுட்டு அதுல ஊழல் தான் அதிகமா செஞ்சு கொண்டிருந்தீங்க.
அதனால பேர்ல ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க பேரை தான் வைத்துக் கொண்டிருக்க. திருப்பி கேக்குறேன், இன்னைக்கு மகாத்மா காந்தி பேருக்கு கூவு கூவுன்னு கூவுறீங்களே, எத்தனை மகாத்மா காந்தி பேரை உங்க திட்டத்துல வச்சீங்க? பத்தியவே இல்ல. 125 நாள் ஆக்கி 60 நாட்கள் நீ விவசாய வேலைக்கு போலாம், அதிக சம்பளம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் திட்டம். அதை 100 நாள் வேலை வாய்ப்பை எடுத்துட்டாங்கன்னு பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பது எனது கருத்து. யூனியன் கவர்மெண்ட் எல்லா இடத்துலயும் காந்தி பேர். இப்ப மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் காதியை இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. எல்லாத்துலயும் காந்தி தான் சொல்லியிருக்காரு. காந்தியோட சிலையை மட்டும் உலக நாடுகள்ல பல இடத்துல போய் அவரு திறந்து வச்சிருக்காரு. நாங்க காந்தியை பத்தி சொல்றது இல்ல, அவங்க காந்தி காந்தி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்களா, அதுக்காக நான் சொல்றேன். நன்றிப்பா. மத்திய அரசு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடுன்னு முதல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல நான் கேட்கிறேன். ஓபன் டிபேட் ஒண்ணு கூப்பிட்டாரு அண்ணன் எடப்பாடியார், நான் வரேன்னாரு. உடனே சகோதரி கனிமொழி, அண்ணன் ஸ்டாலினுக்குலாம் நேரம் இல்ல, உடனே RS பாரதி, நாங்கெல்லாம் அதுக்கு வரோம், ஏன் ஓபன் டிபேட்டுக்கு கூப்பிடுறீங்க? ஓபன் டிபேட்டுக்கு கூப்பிட்டு ஏன் வேலை இருக்குன்றீங்க? ஏன் போய் சினிமா பக்கம் வேற இருக்குல்ல முதலமைச்சருக்கு, ஏன் ஓபன் டிபேட்டுக்கு வரல? அது மட்டும் இல்ல, அது மாதிரி இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலும், அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்காங்க. அவங்க மைண்டே இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு. அதனால கவலைப்படுவது அவங்களுக்கு தானே தவிர எங்களுக்கு வித்தின் அவர் கண்ட்ரோல் வரப்போகுதுன்றது எங்களோட நம்பிக்கையா இருக்கிறது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்களுக்கு தமிழ்நாடு போக போகிறது என்பது அவங்களுக்கு அவநம்பிக்கையாக இருக்கிறது. நன்றி.